சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரிக்குள் புகுந்து ஆய்வு செய்த போலி பறக்கும் படை அதிகாரியை மடக்கி பிடித்த பேராசிரியர்கள் போலீசிடம் ஒப்படைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு சிலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட வகுப்பில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட வகுப்பிற்கான தேர்வுகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிபிஏ, பிஏ தமிழ் மற்றும் ஆங்கில இளங்கலை பட்டப்படிப்பு தேர்வு நடைபெற்ற நிலையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிக் கொண்டிருந்தனர். அப்போது கல்லூரி முதல்வர் அறைக்குள் வந்த நபர் தன்னை பறக்கும் படை அதிகாரி என கூறி மாணவர்களை சோதனை செய்ய வேண்டும் என கூறி தொடர்ந்து என்னுடன் வாருங்கள் என்று பேராசிரியர்களை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு அறையாக சென்று தேர்வு எழுதும் மாணவர்களை ஆய்வு செய்தார். பின்னர் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் அறைக்கு வந்து அங்குள்ள இருக்கையில் அமர்ந்தார். இந்த நபரை அங்குள்ள பேராசிரியர்கள் வரவேற்று காஃபி மற்றும் இனிப்பு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அவரை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முரளி மற்றும் ஆசிரியர்கள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் போலி அதிகாரி என்பது தெரியவந்தது. உடனடியாக அங்கிருந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் குமார் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்களை சேர்ந்து பிடித்த அறைக்குள்ளேயே தங்க வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் உதவி ஆய்வாளர் அருண்குமார், சிறப்பு உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்த போது அவர் கொள்ளிடம் அருகே காட்டூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் பார்த்திபன் 27 என்பதும் ஆங்கில முதுகலை பட்டப்படிப்பு படித்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. இவர் ஏன் இப்படி போலி பறக்கும் படை அதிகாரியாக கல்லூரிகள் புகுந்தார், இதன் பின்னணி என்ன என்று பல கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்லூரி அறைக்குள் புகுந்த போலி தேர்தல் பறக்கும் படை அதிகாரியால் கல்லூரியில் பரபரப்பு ஏற்பட்டது.